குழந்தையே, சரியோ தவறோ தைரியமாக பேசிவிடு. இந்த உலகத்தில் பதில் சொல்வதற்கு பயந்து கொண்டே இருந்தால் பாதி தவறை உன் தலையில் சுமத்தி விடுவார்கள். உலகம் அப்படி இருக்கிறது. என் பிரியமே, தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு. இனி உன் வாழ்வில் சந்தோஷங்கள் வரிசை கட்டி காத்து கொண்டிருக்கிறது. நீ சற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இனி எப்பொழுதுமே உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே களை கட்டப் போகிறது. ஆனந்தமாக இரு. நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை சரி செய்ய, மேம்படுத்த, வெற்றியடைய செய்ய. நீ உயரப் போகும்போது உதவும் உறவை விட நீ கீழே விழும் சமயத்தில் உன்னை தாங்கி பிடிக்கும் உறவே மிக உன்னதமான உறவாக இருக்கும். அதை எப்பொழுதும் மறந்து விடாதே. உன் பாதையில் 1000 தடுமாற்றம் வந்தாலும் உன்னுடைய பயணத்தில் எப்பொழுதும் நீ செல்ல வேண்டிய எண்ணத்தில் தடம் மாறவே கூடாது. அப்பொழுதுதான் உனக்கான இலக்கை நீ அடைவாய். நிச்சயமாக. நீ இதுநாள் வரை கொடுத்ததில் விலை மதிக்க முடியாதது எது தெரியுமா? உனக்கே தெரியாமல் உன் சாயப்பாவிடம் நீ கொடுத்த பக்தி, அன்பு, பாசம் இவைகள்தான் குழந்தையே. சாயி சாயி என்று ஒரே ஒரு வார்த்தைதான் நீ இதுவரை மிக அதிகமாக கொடுத்த அற்புதம். எப்பொழுதுமே சாயிதான் சர்வதம், சாயிதான் சத்தியம் என்று இருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் குழந்தையே? உன்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் இன்பமாக நான் மாற்றித் தருகிறேன் குழந்தையே. எது வந்தாலும் சிரித்துவிட்டு புன்னகையை சிந்திவிட்டு கடந்து சென்று கொண்டே இரு. நான் கூறுவது உன் கஷ்டத்தில் மட்டுமல்ல, உன்னை கலங்க வைத்தவர்களிடம்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, மகிழ்ச்சி என்னும் விதையை மனதில் விதைப்பதை விட நிம்மதி என்ற விதையை மனதில் விதைத்துவிடு. அப்பொழுது மகிழ்ச்சி என்னும் பூக்கள் தானாகவே உன் வாழ்வில் மலரத் தொடங்கிவிடும். 8 திசையிலும் அந்த நறுமணம் வீசும். முடியும் என்று தெரிந்தால் அதை முயற்சியாக எடுத்துக்கொள். முடியாது என்று தெரிந்தால் அதை பயிற்சியாக எடுத்துக்கொள்ளலாமே. ஏன் ஒரு குழப்பம் ஆரம்பிக்கும் முன்னரே? வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது தான் தெரியும் உன்னை சுற்றி இருப்பவர்களின், உறவுகளின் உண்மைத்தன்மையை. பிறப்பு முதல் இறப்பு வரை மாறாமல் இருக்கும் ஒரே ஒரு அன்பு, அது தாய் தந்தையின் அன்பு மட்டும்தான் குழந்தையே. யாருக்காகவும் அவர்களை மட்டும் விட்டு கொடுத்து விடாதே. நான் உன் தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக இருக்கிறேன். என்னையும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே. என்மேல் நீ வைத்திருக்கும் நம்பிக்கையையும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே. நான் இருக்கிறேன் உன்னை சீர்படுத்த, வாழ்க்கையே என்ன என்று உனக்கு புரிய வைக்க, வாழ்க்கையில் உன்னை நெறிப்படுத்த, வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்து செல்ல. அனைத்துமாக உன் சாயப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது மாற்றங்கள் வராமல் எப்படி இருக்கும் உன் வாழ்வில்? இறுதியில் மகிழ்ச்சியில் நீயும் துள்ளி குதித்து திக்கு முக்காடப் போகிறாய். உனக்கான நல்ல செய்தி, உனக்கான நல்ல நிகழ்வு, உனக்கான மங்கள நிகழ்வு உனக்காகவே சர்வ நிச்சயமாக காத்திருக்கிறது. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்ற உண்மையை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும். வாழ்வு சந்தோஷமாகவே இருக்கும். இன்பமோ துன்பமோ எதுவானாலும் வந்த வழி எதுவோ அந்த வழியே திரும்பிதானே ஆக வேண்டும். நிரந்தரமாக ஒரே இடத்தில் இருந்துவிட எதுவானாலும் முடியவே முடியாது. வந்த வழி சென்றுத்தான் தீர வேண்டும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாகவே அதற்கு நீ பதில் சொல்ல பழகிக்கொள். நீ நேர்மறையாக இருந்தால், உன் எண்ணமும் செயலும் நேர்மறையாகவே இருந்தால், எதிர்மறை எண்ணமும் செயலும் உன்னை நெருங்கவும் முடியாது, உன்னை அண்டவும் நான் விட்டுவிட மாட்டேன். நான் உனக்கு துணையாக, பக்க பலமாக உன்னுள்ளேயே இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ படும் துன்பத்தையும் வேதனையும் நான் அறிய மாட்டேனா? உன்னை சுற்றி இருக்கும் அந்த இறைவன் சர்வ வல்லமை பெற்ற இறைவனே. நீ கேட்பது, பிரார்த்தனையாக வைப்பதை குறைந்த பட்சமாவது உனக்கு வழங்க முடியும், உனக்கு கொடுக்கவும் முடியும். திறக்கவே முடியாத கதவுகளை கூட அந்த இறைவனால் திறந்து காட்ட முடியும் என்ற பட்டியல் நீண்டு கொண்டேதான் இருக்கும்.
என் அன்பு குழந்தா, மற்றவர்களைப் பற்றி அதிகமாக நீ தெரிந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னை பற்றி மற்றவர்களிடம் அகிதமாக பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னுடைய சிக்கலெல்லாம் வெகு சீக்கிரத்தில் பறந்துவிடக்கூடும். நீ கஷ்டப்பட்டு வேதனையோடு வாழ்ந்த அந்த நாட்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. வந்தேதான் தீர வேண்டும். நீ நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். வாழ்ந்தேதான் தீர வேண்டும். அது நாள் வரை உனக்கு வழிகள் இருக்கத்தான் செய்யும். அதைதான் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உண்மையாகவும் நம்பிக்கையோடும் அந்த வழிகளோடு போராடினால்தான் நீ அதிலிருந்து மீள முடியும், மீண்டு வர முடியும், நல்வாழ்வை வாழ முடியும். யாருமே எனக்கு துணையாக இல்லை, தோள் கொடுப்பார் எவருமே இல்லை என்று நீ புலம்பாதே. சற்று திரும்பிப்பார். உன்னருகில் நான் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்குவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. நிம்மதி என்ற என்னுடைய அன்பையும் அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்கு என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு கொடுத்தே தீருவேன். நீ கொடுத்த மரியாதையும் நீ செய்த தானமும் மற்றவர்களுக்கு நீ செய்த துரோகமும் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக உன்னிடம் திரும்பி வந்தே தீரும். அப்படி இருக்கும் பொழுது நீ பொதுவாக செய்வதை விட சிறப்பாக செய்துவிட்டு போகலாமே. உன்னை விழ வைக்கவும் உன் கண்களில் கண்ணீரை விழ வைக்கவும் உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் கூட உன்னை தடுத்து நிறுத்தி மேல் நிறுத்தி உன்னை வாழ வைக்க உன் சாயப்பா உன்னுடைய தகப்பன் நான் உன்னோடு இருக்கும்போது தேவையில்லாத பயம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லைதானே. அளவற்ற கஷ்டத்தை அனுபவிக்கிறேனே என்று கவலைப்படாதே. அளவற்ற சந்தோஷத்தம் உனக்காக காத்திருக்கிறது. அதனால்தான் அளவற்ற கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இப்பொழுது என்பதை தெளிவாக புரிந்து கொள். எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஒருவரின் குறையை தனிமையாக அவரிடம் போய் சொல். அதே போல ஒருவரின் பெருமையை கூட்டத்திடம் போய் சொல்லிப்பார். சில பேரிடம் சில விஷயத்தை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட அவர்களை புரிய வைத்து கஷ்டப்படுவதை விட அவற்றை விட்டு சிரித்துவிட்டு விலகி செல்வதுதான் மிக மிக நல்லது. பெருந்தன்மை என்பது உன்னால் முடிந்ததை விட அதிகமாக மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான். அதே போல பெருமை என்பது என்ன தெரியுமா? உனக்கு தேவையானதை விட குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமையே அடங்கியிருக்கிறது. உனக்காக நான் இருக்கிறேன் குழந்தையே. நல்ல நேரத்தை உனக்காக நான் உருவாக்குவேன். எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கான நல்ல நிகழ்வு, உனக்கான நல்ல செய்தியை கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது சந்தோஷமாகவே உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். நான் சொன்னபடியே, நான் உனக்கு வாக்களித்தபடியே நற்செய்தியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அதனால்தான் என் முகமும் சந்தோஷமாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உன் முகமும் ஆனந்தத்தில் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். உன் மனதில் உள்ளதை உள்ளபடி சொல்ல என்னால் மட்டுமே முடியும். ஏனென்றால் உன் மனதில்தான் நான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். மிகவும் விசேஷமான சந்தோஷமான ஆனந்தகரமான செய்தி உன்னை தேடி வரும் நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது. சந்தோஷமாக கேள், நிம்மதியாக இரு, ஆனந்தமாக இரு, மகிழ்வோடு இரு. சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. அனைத்தும் உன் வசமாகும். நான் இருக்கிறேன் குழந்தையே உன்னோடு. எண்ணம் உடையவர்கள் என்றும் சில பேர் உன்னை அன்பானவர் என்றும் சில பேர் உன்னை போல் ஒருவர் எவருமே இருக்க முடியாது என்றும் கூறிக்கொண்டுதான் இருப்பார்கள். யார் என்ன கூறினாலும் நீ உன்னுடைய உழைப்பில் நேர்மையாகவும் எப்பொழுதும் நம்பிக்கை மிகுந்தவனாகவும் இரு. உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. என் அன்பு குழந்தையே, எல்லோர் வாழ்க்கைக்கும் அவசியம் தேவையான ஆற்றல் நம்பிக்கைதான்
உயிரில்லாத உடலுக்கு மதிப்பு குறைவது போல நம்பிக்கையில்லாத மனிதனுக்கும் மதிப்பு குறையவே செய்யும். பலரது வாழ்க்கையை மாற்றும் வலிமை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கை என்னும் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே சுலபமாக கடக்கிறார்கள். மற்றவர்கள் கரையிலேயே வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கையின் நியதி. என் அன்பு பிரியமே, கஷ்டத்தில் வரும் துன்பத்தை விட கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் வரும் துன்பமே மிக அதிகம். பயப்படாமல் இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்று தைரியமாக செயல்படு. நம்பிக்கையால் மட்டுமே இதை நினைக்க முடியும், செய்ய முடியும். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. நம்பிக்கை எங்குமே இருக்கிறது. நமக்குள் இருக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கிறது, புத்தகங்களில் இருக்கிறது, கடவுளிடம் இருக்கிறது, நம்மை சுற்றி நடக்கும் சிறு சிறு சம்பவங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்தால் நம்பிக்கையை பற்றி நாமே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் குழந்தையே. எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நம்பிக்கையாக நாம் இதை செய்தால் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடலாம். அதை விட்டுவிட்டு வெற்றி பெறுவோமா, இதை செய்ய நம்மால் முடியுமா என்று கேள்விக்குறியோடே செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு தடங்கள், சோதனைகள் வரத்தான் செய்யும். நீயோ உனக்கான வாழ்வில் எல்லாம் என்னால் முடியும், என்னால் வெற்றியடைய முடியும், வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும் என்று சொல்லிக் கொண்டுதான் போராடிக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய நம்பிக்கையோடு சேர்ந்து நான் சொல்லும் வாக்கையும் முழுவதுமாக கேள். எல்லாம் சேர்ந்து உனக்கு சந்தோஷமும் நல்லதும் ஒட்டுமொத்தமாக அரங்கேறப் போகிறது. உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பம், உன் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றப் போகும் அந்த திருப்பம் உன் வாழ்வில் கூடிய விரைவில் அரங்கேறப் போகிறது. பொதுவாகவே எப்பொழுதுமே நீ உன்னை விட்டு விலகி செல்லும் உறவுகளுக்காகத்தான் வருத்தத்தோடு இருக்கிறாய். அவர்களை நினைத்துதான் எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய். உன்னை தேடி தேடி வந்து உனக்காக மட்டுமே அனைத்தையும் யோசித்து யோசித்து செய்து கொண்டிருக்கும் என் பிள்ளை சந்தோஷப்பட்டால் நானும் சந்தோஷப்படுவேன். அப்படி இந்த சாயியை நீ கொஞ்சமேனும் நினைத்து பார்க்கிறாயா? உண்மையான உறவுகளும் நண்பர்களும் எப்படி தெரியுமா? தூய்மையான தண்ணீர் போன்றது. அதற்கு நிறமும் இல்லை, வடிவமும் இல்லை. ஆனால் மனிதர்கள் வாழ முக்கியமாக அந்த தண்ணீர் எவ்வளவு முக்கியம் என்று உனக்கு தெரியும் தானே? தண்ணீர் போலத்தான் உன் சாயிநாதாவும். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, எதை கொடுத்தால் நீ மகிழ்வாயோ, எதை கொடுத்தால் சந்தோஷமாக இருப்பாயோ அதை நான் யோசித்து யோசித்து உனக்காகவே செய்து கொண்டே இருக்கிறேன், செய்து கொண்டே இருப்பேன். நான் இல்லாமல் உன் வாழ்க்கையில் சுவையே இருக்காது. என் மேல் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்த எவருக்குமே வாழ்க்கையில் துன்பம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. துன்பம் வந்தாலும் அது என்னுடைய அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் நுழைய முடியாது. துன்பம் வருகிறதே என்று வருத்தப்படாதே. துன்பம் வருகிறது என்றால் அதைவிட பல மடங்கு இன்பம் உன்னை நெருங்கப் போகிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள். என் பிள்ளையாகிய உனக்கு, என் பொக்கிஷமான உனக்கு மிகப்பெரிய நல்லதும் அற்புதமும் நடந்தே தீரும். உன் சாயி தேவா நடத்தி வைப்பேன். முதலில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சியாவது செய். அப்பொழுதுதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி உனக்கு ஏற்றாற்போர் வாழ்வது, மன நிம்மதியாக அந்த வாழ்க்கையை வாழ்வது என்பது அப்பொழுதுதான் உனக்கு தெள்ளத் தெளிவாக புரியும்.
வாழ்க்கை என்பதே நெடுந்தூர பயணம்தான். அந்த பயணங்களில் அந்த பாதைகளில் பல பல சொந்தங்களையும் பல பல உறவுகளையும் பல பல நண்பர்களையும் பார்த்துவிட்டுதான் ஒவ்வொருவரும் கடந்தாக வேண்டும் வாழ்க்கையை. அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவர்களை பற்றி சிந்திப்பதை விட உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டு உன் பாதையை நீ கடந்தால் நிச்சயமாக வெற்றிகரமாக வாழ்க்கையை ஜெயிக்கலாம். நினைத்த காரியத்தில் வெற்றி பெறலாம். என்ன இலக்கை எண்ணி உன்னுடைய பயணத்தை நீ தொடர்ந்தாயோ அந்த எண்ணம் சர்வ நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்ற சிந்தனை செய்யாமல் நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். இது உனக்காகவே கூறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல, உனக்காகவே கூறும் சத்திய வாக்குதான். குறை சொல்பவர்களால் நிச்சயமாக எப்பொழுதுமே ஜெயிக்கவே முடியாது. போல மற்றவர்களை பார்த்து அவர்களுக்கு முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களும் எப்பொழுதுமே வாழ்வில் ஜெயித்து காட்டவே முடியாது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன் வாழ்வில் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி உன்னுடைய குறிக்கோளை நோக்கி நீ ஓடிக்கொண்டே இருந்தால்தான் நிச்சயமாக நீ உன் வாழ்வில் ஜெயித்து காட்டலாம். அதை விட்டுவிட்டு போகும் வழியில் மற்றவர்கள் ஏதாவது சொல்கிறார்களே என்று உன்னுடைய வழியில் நீ நின்றுவிட்டால் நீ அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடைய முடியாது. யாருமே உனக்கு துணையாக இருந்து அதை அடைய வைக்கவும் முடியாது. என் வாழ்வில் இப்படி நடந்து விட்டதே, என் வாழ்வில் இப்படி நடக்காமல் இருந்தால் நான் வெற்றி பெற்றிருப்பேனே என்று தவறாக நினைத்து கொண்டு நீயே அனைத்தையும் தவறாக எண்ணிக்கொண்டு ஒரு ஓரமாக உட்கார்ந்து வேதனைப்படுவதை விட்டுவிட்டு வாழ்க்கையில் அடுத்த அடியை எப்படி எடுத்து வைக்க வேண்டும், எடுத்து வைக்கும் அடி நிச்சயமாக வெற்றியை மட்டுமே அடையும் அடையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டால் போதும். வெற்றி உன் வசம்தான். உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில், மன உளைச்சலோக இருக்கும் சமயத்தில் வாழ்க்கையே அவ்வளவுதான் என்று நீ நம்பிக்கையே இல்லாத தன்மையாக இருக்கும் நேரத்தில் உன் மனதிடம் அடுத்தது என்ன என்ற கேள்வியை எழுப்ப பழகு. அப்பொழுது உன் மனமே உனக்கு பதிலுரைக்கும். அப்படி கேட்டுவிட்டால் அதற்கான மாற்றத்தை, அதற்கான முடிவை உன் மனமே உனக்கு சொல்லும். அதை நீ மாற்றத்திற்கான முடிவை நீயே எடுத்து விடுவாய். உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டுமென்றால், வெற்றியடைய வேண்டுமென்றால், ஜெயிக்க வேண்டுமென்றால் நீதான் அடியை எடுத்து வைக்க வேண்டுமே தவிர நீ கஷ்டப்படுகிறாயே என்று உனக்காக மற்றவர்கள் உன் வாழ்வில் அடியெடுத்து வைக்கவும் முடியாது. மற்றவர்கள் கஷ்டப்படுகிறார்களே என்று அவர்களுக்காக நீ அவர்கள் வாழ்வில் உதவவும் முடியாது. அவர்கள் வாழ்க்கையை நீ வாழவும் முடியாது. அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்துதான் தீர வேண்டும், வாழ்ந்தேதான் தீர வேண்டும். யோசித்துப்பார். நான் கூறுவது உண்மைதானே? நீ உன் வாழ்வில் எந்த நிலைக்கு சென்றாலும் உன்னை குறை கூறுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். ஏளனமாக பேசுபவர்கள் சுற்றி இருக்கத்தான் செய்வார்கள். உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களும் உன் வாழ்வில் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். நீ எந்த நிலைக்கு சென்றாலும் நீ வெற்றியடையக்கூடாது என்று நினைப்பவர்களும் உன்னை சுற்றி இருப்பார்கள். நீ முன்னேறக்கூடாது என்று தீர்க்கமாக வேண்டிக் கொண்டிருப்பவர்களும் உன்னை சுற்றி இருப்பார்கள். நீ வாழ்வில் மிக பிரகாசமான நிலைக்கு அடையவே கூடாது என்று மனதால் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பவர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அதை அனைத்தையும் கடந்து செல்லத்தான் வேண்டும். உன் வளர்ச்சியை பார்த்து உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று உனக்கு துரோகம் இழைப்பவர்களும் இருந்து கொண்டிருந்தாலும் நீ நம்பிக்கையோடு உன் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. உன்னை வெறுப்பவர்களுக்கு முன்பாக வீர நடைப்போடு வெற்றியை உன்வசம் ஆக்கி காட்டு. அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். நீ வாழ்ந்து மற்றவர்களை அண்ணாந்து பார்க்கும்படி செய்தால்தான் நீ உன் வாழ்வில் வெற்றியடைவதற்கான பலனாகவே இருக்கும். உன்னுடைய வெற்றியால், உன்னுடைய திறமையால் அவர்களுக்கு பதில் சொல்லிவிடு.
ஆம் குழந்தையே, உன்னுடைய வெற்றிதான் அவர்களுக்கு பதிலாகவே இருக்கும். அவர்களுக்கு நல்ல பதிலை நீ கொடுப்பாய்தானே? அதற்காக சோர்ந்து போய்விடாதே, தைரியத்தை இழந்து விடாதே. நீ ஜெயிக்க வேண்டும், நீ ஜெயிக்க கூடாது என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் நான் ஜெயித்து காட்டுவேன் என்ற நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை நிச்சயமாக வென்று காட்டலாம். அவர்களுக்கு முன்பாக நன்றாகவே வாழ்ந்து காட்டலாம். நான் உனக்கு துணையாக, பக்க பலமாக எப்பொழுதுமே 8 திசையிலும் இருந்து உன்னை பார்த்து கொண்டே இருப்பேன். உனக்கு என்ன நடக்க வேண்டும், என்ன நடந்தால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை, மகுடத்தை சூடுவாய், என்ன கொடுத்தால் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்ப்பார்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைப்ப நான் என்னால் ஆன முயற்சிகள் அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருப்பேன். எனவே பயப்படாதே. நீ கேட்பது இந்த நொடியே உனக்கு கிடைக்கும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். வாழ்க்கை அமைதியானதுதான். உன் மனம் மட்டும் பதற்றமாக இருக்கிறது. நிதானமாக வைத்துக்கொள். உனக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவைதான். அதையே மீறி பிரச்சனைகள் எதுவுமே இல்லை.